இந்த ஒரு காணொலியில நம்ம நேத்துக்கும் இன்னைக்கு சேர்த்து பாரிஸ் பேராலிம்பிக்ஸ்ல இந்தியா வாங்கின மெடலோட கவுண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசியா போட்ட வீடியோல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மொத்தம் 5 மெடல் வாங்கியிருந்துன்னு சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட 11 மெடல் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து இன்னைக்கு மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 மெடல் வாங்கியிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ஒரு தங்க மெடல், 3 வெள்ளி மெடல் மற்றும் 2 வெண்கல மெடலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்தமா 11 மெடல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 தங்க மெடல், 4 வெள்ளி மெடல் மற்றும் 5 வெண்கல மெடல் வாங்கியிருக்காங்க. நேத்து இன்னைக்கு யார் யார் மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்மிண்டன்ல குமார் நிதிஷ் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதற்கப்புறமா நிஷாந்த் குமார் ஹை ஜம்ப்ல பார்த்தோம்னா வெள்ளி மெடல் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா யோகேஷ் கத்துனியா பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி மெடல் வாங்கியிருக்காரு தட்டு எறிதல்ல. அதே மாதிரி துளசிமதி முருகேசன் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி வாங்கியிருக்காங்க பேட்மிண்டன்ல. பிரீத்தி பால் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க 200 மீட்டர் ரன்னிங்ல. அதற்கப்புறமா மணிஷ் ராமதாஸ் பார்த்தோம் அப்படின்னா பேட்மிண்டன்ல பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரீத்தி பால் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட 2வது பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. இது 2 பதக்கமே பார்த்தோம்னா வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மெடல் வேட்டை நிறையவே இருக்கு. இன்னைக்கு நைட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜாவலின் த்ரோ, வட்டம் எறிதல் இந்தியா விளையாட இருக்காங்க. அதுக்கான அப்டேட் பின்னாடி நான் கொடுக்குறேன்.